காம்ப்ரமைஸ் ஏற்கனவே பண்ணவங்க தானே 24ல காம்ப்ரமைஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபெயிலியர். நீங்க 24ல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க 24ல. நீ அதான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்க, உங்களோட சுயத்தை இழந்துட்டே போங்க. யாருக்கு வேணான்றா? இல்ல அவங்களுக்கு அஜெண்டா சிங்கிள் அஜெண்டா ஒண்ணே ஒண்ணு தானே சார். வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வேற அஜெண்டா இருக்கும், அவங்கள ஒழிக்கிறதுன்னு. அதுல வரக்கூடாதா? இப்ப அதுல நான் இவர் தாவே காரணம் சொல்லிருக்காரு, எங்களுடைய அரசியல் எதிரி சொல்றாருல திமுகவை, அவர் ஒழிக்கிறக்கா அவ்வளவு வந்துடக்கூடாதா? வரமாட்டாரா? அவருக்கு சிங்கிள் அஜெண்டா திமுக ஒழிக்கணும். நீங்க எந்த கொள்கையில வருவீங்க? அன்னைக்கு என்ன கேள்வி வைப்பீங்க? நான் பதில் சொல்லுவேன். அரசியல் வானவில்ல இப்படி ஒரு அலைன்ஸ் எல்லாம் வரட்டும் சார். திரு இபிஎஸ் அவர்கள் வந்திருக்குதா இல்லையாங்க? இல்ல டிசம்பர் ஆயிடுச்சு சார். நான் அதுக்காக தான் வெயிட்டிங். டிசம்பர் ஜனவரில தெளிவு வரும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது வந்து மாற்று கருத்தே இல்ல. ஜனவரி 26 நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வரைக்கும் நீங்க வந்து எல்லாமே அலமலந்திருக்கும். ஜனவரி 25 26க்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும் எல்லாம். ரைட். ஆனால் அதிமுகவிற்குள் இவங்க எல்லாம் யாருமே போக முடியாது. குறிப்பா ஓபிஎஸ் போக முடியாது. அப்படிதானே? திருமதி சசிகலா கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. அவங்க நான் தான் ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க, அதனால அவர் வாய்ப்பு இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் ஏடிஎம்கே உரிமை மீட்பு சொல்றாரு, அதனால அவரும் வாய்ப்பு இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் தனி கட்சி ஆரம்பிச்சிருச்சு. செங்கோட்டையன் வேற கட்சிக்கே போயிட்டார். அப்ப ஏடிஎம்கேக்குள்ள திரும்பவும் சேர்க்கப்படுறதுங்கிற வாய்ப்பே இல்லை. அதை வந்து பாஜக வலியுறுத்தவும் முடியாது. சரி, என்னுடைய வீட்டு உறுப்பினராக யார் யார் இருக்கணும்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல முடியாது, நண்பராகவே இருந்தாலும். அப்ப எல்லாம் ஒண்ணு மண்ணா இருங்கப்ப, பழகிக்கங்க, நல்லது பழகுக்கு சேர்ந்து வாங்கிக்கங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணியாக அது பாஜகவோட கூட்டணியா, பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணியா, தனி கட்சியா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செல்வது, அது வந்து அவங்க நிறைய லாஜிஸ்டிக்ஸ் டிஃபரன்சஸ் இருக்கு, பேசுவாங்க, வைப்பாங்க.